பிரான்சில் வருகிற சில மாதங்களில் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் புதிய சட்டம் நடைமுறைக்கு வரும் என்று நாட்டின் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் சமீபத்தில் அறிவித்துள்ளார். மெக்ரோன் கூறியதாவது, சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் 15 வயதுக்கு கீழான சிறுவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இதனால் அவர்கள் தவறான பாதையில் செல்லும் ஆபத்து அதிகரித்து வன்முறை நிகழ்வுகளில் ஈடுபடுவதை முன்வைக்கின்றது. சிறுவர்கள் நாட்டு எதிர்கால மனிதவளம் என்பதால் அவர்களின் மனப்பாங்கு மற்றும் நெறி சரிவடையும் சூழலை உருவாக்குவது ஆபத்தானது என அவர் கவலை வெளிப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கில் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. ஆனால் இந்த அனுமதி கிடைக்காவிட்டால் பிரான்சில் 15 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்களில் முழுமையாக பயன்படுத்துவதை தடுக்கும் சட்டம் கடுமையாக நடைமுறைக்கு வரும். மேலும் பிரான்ஸ் அரசு இந்த சட்டத்துடன் தொடர்புடைய தாய்மொழி பாதுகாப்பு, நிகழ்நிலை பாதுகாப்பு மற்றும் ஆடம்பர ஆபத்துகளுக்கு எதிரான விழிப்புணர்வு திட்டங்களை முன்னெடுக்கின்றது. இதன் மூலம் சிறுவர்களுக்கு இணையத்தில் பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே முதன்மை நோக்கம். இந்த சட்டம் உலகளாவிய தரப்பிலும் சிறுவர்களின் இணைய பயன்பாட்டில் நியமனங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை வலுப்படுத்தும் புதிய முயற்சியாக கருதப்படுகிறது. பல்வேறு நாடுகளும் இதனை கவனத்தில் கொண்டு இணைய பாதுகாப்பு சட்டங்களை பலப்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. இந்த முயற்சி மூலம் சமூக வலைதளங்கள் சிறுவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதை தடுப்பதோடு அவர்களது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதற்கான ஒரு முக்கிய கட்டமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.